ஹாய் ஆல், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயா நானாவோட ஷூட்டிங் vlog தான். ஆக்சுவலி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், அவங்க கால் பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து மார்னிங் பிக்கப் பாயிண்ட்டுக்கு 7 to 7:30 வரணும். நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் கேபில். பிக்கப் பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலி போயிட்டுருந்தோம். எங்களோட பிக்கப் பாயிண்ட் வந்து தாம்பரம் எம்சிசி காலேஜ். நிறைய பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது, நமக்கு எது நியர்பையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ண தாம்பரம் எம்சிசி. ஏறினதுமே படுத்து தூங்குடா கைப்புள்ளங்கிற மாதிரி தூங்கிட்டேன். பிகாஸ் ஐம் நாட் அ மார்னிங் பர்சன் அட் ஆல். நான் 6க்கு தான் இருந்துச்சேன், பட் அதுவே என்னால் முடியல. என் ஹஸ்பண்ட் 5க்கு இருந்துச்சான், பட் ஹீ வாஸ் ஸ்டில் அவேக். அண்ட் இவனுக்கு இதான் வேலைங்கிற மாதிரி நம்ம தூங்குறத வீடியோ எடுக்கிறதே அவனோட பெரிய வேலையாக இருக்குது. லொக்கேஷன் வந்தாச்சு. லொக்கேஷன்லேருந்து உள்ளே போகவே ஒரு லாங் வேயாக இருந்துச்சு. அண்ட் அங்கே நிறைய செட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த செட்டே வந்து பிக் பாஸ் செட்டு தான். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த போஸ்டர் மட்டும் தான் பார்த்தோம், வேறு எதுவும் இல்லை. பக்கத்துலேயே நீயா நானாவோட செட்டு. வந்ததுமே என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு, லஞ்சும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அப்புறம் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு 4 ரூம்ஸ், 2 ரூம் மென்னு, 2 ரூம் உமனுக்கு. அப்புறம் கோபி சாருக்கு ஒரு ரூம் அண்ட் கெஸ்ட்டுக்கு ஒரு ரூம். அவங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம், அங்கே ரெடி ஆகிக்கலாம். அண்ட் தென் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. அவங்க சொல்கிற டைமில் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு எங்களுக்கு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே கம்பெனியோட மாக்காப்பா ரன் பண்ணுற அந்த கம்பெனி ஷோட செட் இருந்துச்சு. அதுதான் இது. அண்டு நீயா நானா செட்டுமே வந்து ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து எங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஷோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே நம்மக்கிட்ட கன்சர்ன் ஃபார்மில் சைன் வாங்குவாங்க. நம்ம எல்லாருமே அதை சைன் பண்ணணும். 11 o'clock ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 to 2:30 வரைக்கும் ஃபஸ்ட்டு செஷன் போச்சு. ஸோ 2:30 to 3:30 4 o'clock வரைக்கும் பிரேக் விட்டுருந்தாங்க, லஞ்ச் பிரேக். 4 o'clock to 7 o'clock வரைக்கும் நெக்ஸ்ட்டு செஷன் விட்டுருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஃபுல் டே ஷூட்டை வந்து நம்மக்கிட்ட 1 ஹாரில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த செட் லுக்டு ஆக்சுவலி. அந்த டைமில் இப்படி தான் இருந்துச்சு செட்டு. ஸோ நாங்கள் எங்களோட ஷூட்டிங் வந்து 7 o'clock வைண்ட் அப் ஆச்சு. வைண்ட் அப் ஆனதுமே வந்து நல்லா காஃபி, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதே பிக்கப் வந்து திருப்பி நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்னேன்ல, இவனுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம தூங்குறத வீடியோ எடுக்கிறதே இவன் வேலையாக வச்சுருக்கான். ரிட்டன் போகிறப்பவும் நான் ஆஸ் யூஷுவல் நான் தூங்கிட்டேன். ஸோ எங்களோட எபிசோட் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி எங்களை நாங்கள் அந்த இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எங்களோட டாபிக் வந்து கொஞ்சம் பர்சனலாகவே இருக்கும் எல்லாருக்கும். லெட் இட் பி தேர் ஓன் சாய்ஸ். நம்ம யாரும் அதில் கமெண்ட் பண்ணிக்க வேண்டாம். அங்கே பேசின எல்லாருக்காகவும் தான் நான் பேசுகிறேன். லெட்ஸ் பி கைண்ட் டு எவ்ரி ஒன். வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. யாருமே என்னை டவுன் பண்ணுற மாதிரி எந்த கமெண்ட்டுமே சொல்லலை. எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க. ஸோ ஃபார் என்கிட்ட பேசின எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான். திஸ் இஸ் த சர்க்கிள் வி நீட்ல. திஸ் இஸ் அவர் பீப்புள். அவ்வளோதான். See you all in next video. Tata, bye bye. Much positivity and love to you all.